வணக்கம். பாலித்தீவுல கடைசியா நாங்க போன 2 இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதுல முதலாவது இந்த பலாங்கன் பீச். அங்க நிக்கும் பொழுது இது சம்பந்தமா ஒரு பதிவு எழுதியிருந்தான். ஆனா காணொலி எதுவும் தரவேற்றவில்லை. இந்த கடற்கரையின் அழக பார்க்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு இந்த காணொலி கட்டாயம். பாலித்தீவின் பயணத்துல கடைசியா நின்ற இடத்தின் பேர் வந்து ஜிம்பரான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரம் தான். அங்க இருந்து இந்த பீச் வந்து 11 கிலோமீட்டர் தூரம். இதுவரை பாத்திராத ஒரு வித்தியாசமான கடற்கரை அமைப்பு, அழகானதும் கூட. மாலை 4 மணிக்கு பிறகு போனீங்கன்னு சொல்லி சொன்னா சூரியன் மறைகிற அந்த காட்சி தான் இந்த கடற்கரையின் பிரபல்யமும் சிறப்பும். அதை தொடர்ந்து இந்த கடற்கரையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருந்த இந்த தீவின் மிக பிரபல்யமான ஒரு கோவிலை சென்றடைந்தோம். அதுதான் இந்த கோவில். இந்த கோவிலின் பெயர் வந்து உளுவட்டு கோவில். இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த தீவின் கடல் மட்டத்தில் இருந்து 70 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். அது கூட ஒரு சிறப்பு. 1000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கும் இந்த சிறிய தீவில் 6 கோயில்கள் மிக பிரபலம் பாலி மக்களிடையே. அதுல இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் பாலி மக்களின் கலாச்சார நாடக நடனம் இடம்பெறும். அது இந்து மக்களின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு சிறிய தீவு, ஆனா பல அற்புதமான இடங்களை கொண்டதுதான் இந்த பாலி தீவு. சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க கட்டாயமாக போக வேண்டிய ஒரு தீவு இந்த பாலி தீவு தான். அடுத்த காணொளியில சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.